ஸோ, குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும், அதுக்கப்புறம் வந்துட்டு எலாஸ்டிக் லோட் பேலன்சர் இது 2 பத்தின ஃபுல் தியரிட்டிக்கல் அண்ட் அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, ஆர்க்கிடெக்சர் என்ன, எப்படி வந்துட்டு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும், ஒரு லோட் பேலன்சரும் வந்துட்டு வொர்க் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு ஓவராலா தியரி பார்ட் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ, நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பையும், எலாஸ்டிக் லோட் பேலன்ஸரையும் நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ணி பார்த்துட்டு, ஆ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சிபியூ லோட் வந்துட்டு அதிகமா குடுப்போம். ஓகேவா? ஸோ சிபியூ லோட் அதிகமா குடுக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம நேர்ல கிளாஸ்ல பண்ணலாம். பட் இப்போ வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்க்கும், லோட் பேலன்ஸருக்கும் உள்ள தியரி பார்ட்ஸ், அதோட காம்போனன்ட்ஸ், ஆர்க்கிடெக்சர், வொர்க் ஃப்ளோ இதெல்லாம் என்னன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு நெறையா சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏடபிள்யூஎஸ்ல 200 சர்வீசஸ் இருக்கு. நம்ம அப்ளிகேஷனுக்கு இல்லன்னா நம்ம எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கீழயோ, இல்ல எந்த ஒரு கேட்டகரில இருக்கோமோ, அதுக்கேத்த மாரி நம்ம ரிசோர்ஸஸ் வந்துட்டு அதாவது ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படிங்கிறது வந்துட்டு நான் முன்னாடி நெறைய டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். பட் வந்துட்டு அ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, உங்களோட ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ வந்துட்டு நீங்க ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்டின்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி, உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸஸோட அ EC2 இன்ஸ்டன்ஸஸ் வந்துட்டு நீங்க அதிகப்படுத்திக்கலாம், இல்ல கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட டிமாண்ட் பொறுத்து, இல்லன்னா உங்க அப்ளிகேஷனோட டிமாண்ட் பொறுத்து. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கு. இல்லன்னா நீங்க வந்துட்டு ஒரு காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஸோ ஆப்வியஸா ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இந்த சீசன்லலாம் உங்களுக்கு என்ன ஆகும்? நெறைய சர்வர்ஸ் வந்துட்டு தேவைப்படுற மாரி இருக்கும். ஏன் அப்டின்னா, யூசர்ஸ் நெறைய பேர் வருவாங்க. ஸோ அன்னைக்குன்னு வாங்குறாங்களோ இல்லையோ, உங்களோட ப்ரௌசர் வந்துட்டு நெறைய யூசர்ஸ் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. என்ன ஆஃபர்ஸ் இருக்கு? என்னென்ன ஆப்ஸ்ல என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு? என்ன டீல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ உங்களோட உங்களோட இத வந்துட்டு அவங்க உங்களோட வெப்சைட் போயிட்டு நெறைய யூசர்ஸ் ஹிட் பண்ணி பார்க்கறதுனால, உங்களுக்கு வந்துட்டு என்ன தேவைப்படும் அப்டின்னா, நெறைய சர்வர்ஸ் தேவைப்படும். ஏன் வந்து சர்வர்ஸ் நெறைய தேவைப்படுது அப்டின்னா, உங்களுக்கு இப்ப நம்ம வந்துட்டு ஒரு 10 சர்வர் வச்சுட்டு, அந்த சர்வர்ல மட்டுமே வந்துட்டு நம்ம வொர்க் பண்ணிட்டுருக்கோம். இல்லன்னா அந்த 10 சர்வர்ஸ்குள்ள வந்துட்டு நம்ம இவ்வளோ நாள் அந்த அப்ளிகேஷன ரன் பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்மளுக்கு அது போதுமானதா இருந்துச்சு. பட் லேட்டர் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனோட நீட்ஸ் பொறுத்து, நம்மளோட யூசர்ஸ் எவ்வளோ வராங்கன்றத பொறுத்து, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட்ன்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு பேசிக்கா ஆட்டோ ஸ்கேலிங் ஏன் வந்துட்டு இது ஆட்டோ ஸ்கேலிங் சொல்றாங்க அப்டின்னா, நம்ம இவ்ளோ இவ்ளோ கெப்பாசிட்டி எனக்கு எனக்கு என்ன சொல்றது? இவ்ளோ சர்வர் எனக்கு வேணும். இப்ப நான் 10 சர்வர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இன்னொரு 5 சர்வர் வரைக்கும் நீ அதிகப்படுத்திக்கலாம். ஆனா ஒரு சர்வரா அதிகம் பண்ணு அப்டின்ற மாரி நீங்க வந்துட்டு என்ன குடுப்பீங்க? ஒரு ரூல் வந்துட்டு செட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரூல் படி அதுவே என்ன பண்ணும்? நம்ம போயிட்டு லோட் பார்த்துட்டு இப்ப நம்ம என்ன சொல்றது? லோட் பேலன்ஸர் நம்ம வந்து குடுத்து வச்சிருப்போம். ஸோ 70% மேல நம்மளுக்கு வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு வந்துட்டாங்க. இல்ல 70% தான் அப்படின்னு கிடையாது. உங்க சர்வருக்கு இப்ப வந்துட்டு சிபியூ லோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த லோடு அதிகமாகும்போது என்னாகும்? உங்க சிஸ்டம் கிராஷ் ஆயிடும். இல்லன்னா டவுன் ஆயிடும். உங்களால எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. உள்ள சிஸ்டமே இல்லைங்கும்போது உங்களால சர்வர் உள்ள இருக்க அப்ளிகேஷன், சர்விசஸ் எதுவுமே நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லோட் எவ்வளோ வருதுன்றத நம்ம ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்துட்டு லோட் பேலன்ஸர் வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு சிஸ்டம் இப்போ 75% நான் வந்துட்டு லிமிட் வைக்கிறேன்னு வைங்க. ஸோ அந்த த்ரெஷோல்ட் அது மீட் பண்ணிடுச்சு அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமா இன்னொரு ஒரு சர்வர நான் கிரியேட் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கன்சோல்ல போயிட்டு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பையோ, இல்ல ஸ்கிரிப்ட்ல நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பையோ கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, நம்மளோட சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து 75% தாண்டிடுச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஒரு சர்வர கிரியேட் பண்ணும். நம்ம போயிட்டு நம்ம அத கிரியேட் பண்ண சொல்லணும். நம்ம தான் போயிட்டு அத கிரியேட் பண்ணணுமா? அப்டின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும். நம்மளோட த்ரெஷோல்டு வந்துட்டு 75% மீட் பண்ணிடுச்சுன்னா, அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சர்வர கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ 11 சர்வர் நம்மகிட்ட இருக்கும். அந்த 11 சர்வருமே வந்துட்டு இப்ப மறுபடியும் எல்லாத்துலயுமே ஒரு த்ரெஷோல்ட் வந்துட்டு மீட் பண்ணிட்டே இருக்கு. இன்னொரு ஒரு சிஸ்டம்ல வந்துட்டு இப்ப 75% வந்துருச்சு அப்டின்னா, மறுபடியும் என்ன பண்ணேன், இன்னொரு ஒரு சர்வர கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி 12 சர்வர் இப்ப நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த மாரி 15 சர்வர்ஸ் வரைக்கும் தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ ஓகே எவ்ளோ அதிகமானாலுமே இன்னும் எனக்கு ஒரு 5 சர்வர் இருந்தா போதும். எப்பவுமே நம்ம வந்துட்டு
15ன்னா அது இவ்வளோதான் அப்படின்ற மாரி இருக்காது. நம்மளுக்கு 12, 13 தான் தேவைப்பட்டிருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா 2 சும்மா தான் வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ எப்பவுமே அதிகமா தான் நம்ம சொல்லி வைப்போம். அப்பதான் இன்கேஸ் ஏதாவது ஆ எந்த ஒரு ரிஸ்க்னாலுமே நம்மளால அந்த டிமாண்ட வந்து மீட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே எக்ஸ்ட்ராவா தான் 2, 3 சர்வர்ஸ் வந்துட்டு வச்சிருப்போம். ஸோ அதே கான்செப்ட்ல தான் இப்ப என்ன பண்றோம், நம்மளுக்கு 12, 13 தான் தேவை. ஸோ நம்ம 15 வரைக்கும் குடுத்து வச்சிருக்கோம். இன்கேஸ் அதிகமாச்சுன்னா, அது என்ன பண்ணும், இன்னொரு ஒரு சர்வர கிரியேட் பண்ணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும், இப்போ ஓகே நம்மளுக்கு ஒரு 13 சர்வர்ஸ் வரைக்கும் தான் தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 13 சர்வர்ஸ் வரைக்கும் அந்த பீக் ஹார்ஸ்ல நம்மளுக்கு அது வந்துட்டு என்ன ஆயிட்டுருக்கும், ரிசோர்ஸஸ் எல்லாம் யூட்டிலைசேஷன் ஆயிட்டுருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. ஒரு ஒரு 1 வீக் நமக்கு இவ்வளோ தேவைப்பட்டிருக்கு. பட் ஒன்ஸ் அந்த சீசன் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சுங்கும்போது என்ன ஆகும், 13ன்ற இந்த சர்வர்ல வந்துட்டு எல்லா சர்வர்லயுமே சிபியூ யூட்டிலைசேஷன் கம்மியாகும்போது 13வது சர்வர்ல இருந்து ஒரு சர்வர் டெலீட் ஆயிட்டு 12 ஆகும். 12லேருந்து 1 டெலீட் ஆயிட்டு 11 ஆகும். அப்புறம் 1 டெலீட் ஆயிட்டு 10 ஆகும். அந்த 10லேருந்து எதுவும் டெலீட் ஆகாது. ஏன்னா அந்த 10 நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த சர்வர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவா கிரியேட் ஆயிருந்தது 3 சர்வர். அந்த 3 சர்வரும் ஒண்ணு ஒண்ணா டெலீட் ஆகும். நம்மளோட சிபியூவோட லோட பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதில்ல. இது எல்லாமே வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பே பார்த்துக்கும். ஸோ வந்துட்டு இவ்ளோ டிமாண்ட் இருக்கா? நான் வந்து இன்கிரீஸ் பண்றேன். டிமாண்ட் இல்லையா? நான் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பே இத பார்த்துக்கும். ஸோ சில டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்கேல் இன், ஸ்கேல் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லன்னா ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸஸ் நெறைய வேணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? ஸ்கேல் அவுட்ன்னு சொல்றோம். இல்லன்னா ஸ்கேல் அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே வந்துட்டு என்னோட வொர்க் முடிஞ்சிருச்சு. எனக்கு இனிமேல் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சர்வர்ஸ் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டோ ஸ்கேல் என்ன பண்ணுது? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் உங்களோட உங்களோட சர்வர வந்துட்டு உங்களோட சர்வர அதுவே வந்துட்டு டெலீட் பண்ணுது இல்லையா? ஸோ அப்படி டெலீட் பண்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கேல் டவுன் இல்லன்னா ஸ்கேல் இன். ஸோ ஸ்கேல் அவுட் பண்றது அதிகமாக்குது. ஸ்கேல் இன் பண்றது அத அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிட்டு வருது சர்வர அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஆர்க்கிடெக்சர் வந்துட்டு பாருங்க. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றது நம்ம கிரியேட் பண்றது. ஸோ எந்த லெவல்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம்? ஒரு இன்ஸ்டன்ஸ் லெவல்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக இன்ஸ்டன்ஸ பேஸ் பண்ணி நம்ம போறோம்? நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கிறது சர்வர்குள்ள தான். ஸோ அந்த சர்வர் வந்துட்டு நம்ம எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கூட. எதுக்காக? இன்கேஸ் என்னோட யூசர்ஸ் வந்துட்டு நெறைய வராங்க. இல்லன்னா நமக்கே தெரியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா என் அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கும். ரொம்ப அதிக யூசர்ஸ் வருவாங்க அப்படின்றபோது, நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு குடுத்து வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது இன்ஸ்டன்ஸ் லெவல்ல வொர்க் பண்ணுதுன்றது புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப நான் தியரிட்டிக்கலா சொன்னது தான் இந்த இதுல இருக்கும். ஸோ மினிமம் சைஸ், டிசைர்ட் சைஸ், மேக்ஸிமம் சைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மினிமமா நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 4 சர்வர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மினிமமா நம்மகிட்ட எவ்வளோ சர்வர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4 இந்த 4 சர்வர் வந்துகிட்டு நம்மகிட்ட இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்ப வந்துட்டு ஒரு டிசைட் கெப்பாசிட்டின்னு வைக்கிறோம். இன்னும் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேணும் அப்டின்னா, எனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 1, 2 ஓகேங்களா? நான் 2 இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க சர்வர்ஸ் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். வேற எந்த சர்வர்ஸும் எனக்கு கிரியேட் ஆக வேண்டாம் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வந்து ஸ்கேல் நம்ம எவ்வளோ வைப்போம்னா, இந்த மாரி என்னோடது வந்துட்டு 4 சர்வர்ல வொர்க் ஆயிட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு 2 சர்வரா அதிகப்படுத்துங்க அப்டின்னு சொல்லிட்டு இன்னும் நான் எவ்வளோ வேணும்னு சொல்றேன். ஸோ இங்க வந்துட்டு ஒரு செட் 1, 2, 3, 4 ஸோ வந்துட்டு 8 சர்வர இன்னும் நான் அதிகப்படுத்துறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ 8 சர்வர் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். என்னோட மினிமம் சைஸ் அதாவது என்னோட ஆல்ரெடி இருக்க சர்வர் வந்துட்டு 4 இருக்கு. ஸோ இந்த 4 சர்வர் வந்துட்டு என்ன ஆகும்? இப்ப ஸ்கேல்ன்னு ஆனாலுமே வந்துட்டு இதுல எல்லாத்துலயும் தான் ஆப்பரேஷன்ஸ் நடக்கும். ஸ்கேல் அவுட் ஆனாலுமே இதுலலாம் தான் ஆப்பரேஷன்ஸ் நடக்கும். இந்த இடத்துல எனக்கு எதுவுமே டச் பண்ண மாட்டேன். ஏன்னா இத நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு டிசைட் கெப்பாசிட்டி வந்துட்டு ஒவ்வொரு சர்வரா தான் இன்கிரீஸ் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா இல்ல. 2 சர்வரா இன்கிரீஸ் பண்ண சொல்லலாம். இல்லன்னா 3 சர்வர், 4 சர்வரா நம்மளோட நம்மளோட ரெக்வயர்மென்ட் பொறுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மேக்ஸிமம் சைஸ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 10 சர்வர் வரைக்கும் தான் நீ கிரியேட் பண்ண போற. சாரி இங்க நம்ம எவ்வளோ பண்றோம்? 8 சர்வர் வரைக்கும் தான் கிரியேட் பண்ண போறேன். அத 2 சர்வரா நீ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ குடுக்குறோம்? 2 சர்வரா நீங்க பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் 8 தான் இருக்கணும். அதுக்கு மேல ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு என்ன பண்ணாது? கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு, ஓகே இதுக்கு மேலயும் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த
கெப்பாசிட்டி வந்துட்டு மேக்ஸிமம் சைஸ வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இல்லன்னா வந்து நம்ம கம்மியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்க சர்வர் வந்துட்டு நம்ம எதுவும் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண சர்வர வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். எக்ஸ்ட்ராவா நம்ம கிரியேட் பண்றதுல தான் நம்ம அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட ஆப்பரேஷன்ஸ் நடக்கும். இப்ப 2 நம்ம கிரியேட் பண்ணவும் சொல்லலாம். இல்ல ஒண்ணா கூட நம்ம கிரியேட் பண்ண சொல்லலாம். பட் எவ்வளோ வேணும்ன்றத வந்துட்டு மேக்ஸிமம் சைஸ் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி வொர்க் ஆகுது? இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்? இது எல்லாமே வந்துட்டு இந்த பிபிடி நான் குடுத்துருக்கேன். பட் நம்ம இத பார்த்துட்டு சும்மா ட்ரை பண்றதுனா பண்ணி பாருங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம நாளைக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் வந்துட்டு பண்ணிடுவோம். இத வந்துட்டு லோட் பேலன்ஸ்லயும், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லயும். ஸோ இன்னொன்னு வந்துட்டு, இது எந்த லெவல்ல வொர்க் ஆகுது அப்டின்னா, இது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன பேஸ் பண்ணி நம்மளோட சர்வர் லெவல்ல வொர்க் பண்ணுது. ஓகேங்களா? இது அப்ப அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட்டா, இல்ல சர்வர் மேனேஜ்மென்ட்டான்னு கேட்டா, இது வந்துட்டு 2த்துக்குமே நம்ம அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட்ன்றத விட சர்வர் மேனேஜ்மென்ட்டா தான் இது வந்துட்டு வொர்க் பண்ணும். ஓகேங்களா? நம்ம அப்ளிகேஷனுக்கு இன்னும் நெறைய சர்வர் வேணும்னா, நம்ம போயிட்டு அதுக்கும் சர்வர நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் ஒரு லோட பொறுத்து சர்வர் அதிகம் பண்ணணும் அப்டின்னா, அது நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமா தான் நடக்கும். ஸோ யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ வரைக்கும் பார்த்ததுல இந்த ஆர்க்கிடெக்சர்ல, இல்ல எப்படி இது இன்கிரீஸ் ஆகுது? எப்படி வந்துட்டு ஆக்சுவலா இப்ப தியரட்டிக்கலா நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டெர்ம்ஸ் புரியல, டெஃபினிஷன் புரியலன்ற மாரி யாருக்காச்சும் இருக்கா? இல்ல மேம். ஓகே. ஓகே. யாருக்கு என்ன டவுட்னாலும் அப்பவே வந்துட்டு இன்டரப்ட் பண்ணிட்டு கேளுங்க. நம்ம வந்துட்டு டவுட்ட வந்துட்டு நான் அப்பவே உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் இப்ப நம்ம சொன்ன மாரி இது ஒரு மேம் சர்வர் சொல்லுங்க கவ்யா. மேம் இந்த ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன்க்குலாம் வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணுமா? எழுதி அதோட ஆமா. நம்ம வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம். ஸோ நம்ம என்னென்ன ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மேனுவலா கிரியேட் பண்றோமோ, அது எல்லாத்துக்குமே நம்மளால Terraform ஸ்கிரிப்ட் வந்துட்டு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன்லயே வந்துட்டு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அத அதிகப்படுத்துறதுன்றதும் பார்க்கலாம். அப்புறம் மேனுவலா எப்படி போய் நீங்க கான்ஃபிகர் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கன்சோல்ல போயிட்டு எப்படி மேனுவலா கான்ஃபிகர் பண்றோன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் போனோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா நம்ம கன்சோல்ல வந்துட்டு அத பார்த்திருப்போம். அதனால. ஓகேங்களா? ஸோ நம்ம ஓகே. ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு தடவ ரன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கன்சோல்ல போயிட்டு நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணி, கன்சோல் மூலியமா நம்ம கான்ஃபிகர் பண்ணியும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஓகே. ஸோ வந்துட்டு ஆ ஸோ ஸோ அப்ளிகேஷனோட அந்த ஒரு இத பொறுத்து நம்ம வந்துட்டு சர்வர் மேனேஜ்மென்ட் பண்றோம். அதே மாரி நம்மளோடது வந்துட்டு எவ்ளோ சர்வர் வேணும், ஸ்கேல் இன் பண்றோமா, ஸ்கேல் டவுன் பண்றோமா, இல்லன்னா ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன். ரிசோர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டெர்ம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ்க்கும் ரிசோர்ஸஸ்ன்னு நான் சொல்லும்போது, நீங்க 2த்தையுமே வந்துட்டு ஒரே இதுதான் சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. சர்வீசஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது அது EC2, லோட் பேலன்சர் இல்லன்னா வந்துட்டு அ S3 இந்த மாரி இருக்கக்கூடிய ஏடபிள்யூஎஸோட சர்வீசஸ் தான் வந்துட்டு இதெல்லாம். ஓகேங்களா? EC2, VPC இதெல்லாம். இந்த EC2க்குள்ள நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா? அதுதான் உங்களோட ரிசோர்ஸ். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ்க்குள்ள அதாவது இப்போ ஒரு வீடு இருக்கு. அந்த வீடுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு இல்லையா? அதுதான் உங்க ரூம். அதே மாரி எப்படி AWSல வந்துட்டு இவ்ளோ சர்வீசஸ் இருக்கோ, அந்த சர்வீசஸ்க்குள்ள நீங்க ஒரு சர்வீஸ்க்குள்ள நீங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றீங்க. இல்ல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் தான் உங்களோட ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் டெர்ம்ஸ். ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லும்போது சர்வீசஸ் அப்புறம் சில டெர்ம்ஸ் எல்லாம் சொல்லும்போது, நீங்களும் அந்த டெர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் பழகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் ஹை அவைலபிலிட்டி. இப்ப நம்ம வந்துட்டு நான் இனிஷியல் கிளாஸஸ்லயே நெறைய தடவ சொல்லியிருப்பேன். ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ஹை அவைலபிலிட்டியா இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு எப்படி என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னா, 3 பேசிக் ஸ்டெப்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு செக் பண்ணியிருந்திருக்கணும். ஒண்ணு வந்துட்டு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். இன்னொன்னு வந்துட்டு அது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். சோ தட் ஒரு சர்வருக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அது கண்டிப்பா CPU யுட்டிலைசேஷனாலயோ, இல்ல ஹேக் பண்றதுனாலயோ இதனால இது மூலியமா வரலாம். ஸோ ஹேக் பண்றதுன்னா எப்படி? ஒரு லொகேஷன் தான் அவங்க ஹேக் பண்ண முடியும். எல்லா லொகேஷனும் அவங்க இருக்க எல்லா சர்வரையுமே அவங்க டவுன் பண்ண முடியுமான்னு கேட்டா, அது பண்ண முடியாது. ஸோ அங்க என்ன நடக்குது? இன்கேஸ் ஒரு சர்வர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த சர்வர அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டு, இல்ல அந்த சர்வரோட திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்பவே ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆயிடும்? அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகேவா? பட் அது இல்லாம நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம அப்ளிகேஷன ரன் பண்றோம். அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம சர்வர் வந்துட்டு போயிடும். எப்பவுமே நம்ம அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரிஸ்க்
வந்துட்டு நம்ம எடுக்கவே மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு உங்களோட அப்ளிகேஷன நம்ம மல்டிபிள் இடத்துல வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்தியான்னு எடுத்துட்டோம்னா, இந்தியால நெறைய லொகேஷன்ஸ்ல லான்ச் பண்ணி வச்சிருப்போம். அதே மாரி இப்ப நீங்க யுஎஸ் எடுத்துட்டீங்கன்னா, யுஎஸ்ல வந்துட்டு நெறைய ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு நம்ம இத என்ன பண்ணியிருப்போம், லான்ச் பண்ணி வச்சிருப்போம். ஸோ தட் இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு இடத்துல டவுன் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆச்சுனாலுமே, இன்னொரு ஒரு டேட்டா சென்டர்லருந்து, அதாவது இன்னொரு ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து நம்மளோட சர்வர் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாவும், ரொம்ப ஸ்மூத்தாவும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்துட்டு அது என்ன ஆயிட்டுருக்கும், ஆஸ் யூசுவலா அது ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹை அவைலபிலிட்டி வந்துட்டு குடுக்கறதுல மெயினா என்ன இருக்கு அப்டின்னா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இருக்கு, லோட் பேலன்சர் இருக்கு. அப்புறம் மல்டிபிள் ஏசிஸ்ல நம்ம லான்ச் பண்றது. ஓகேங்களா? ஸோ லோட் பேலன்சர் வந்துட்டு என்ன வொர்க் பண்ணுது அப்டின்னா, அது ஒண்ணும் இல்ல. அதோட லோட வந்துட்டு அது ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஓகே லோட் பேலன்சர் வரும்போது நான் உங்களுக்கு என்டையரா சொல்றேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த 3 விஷயமும் ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான், அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஹை அவைலபிலிட்டி அப்ளிகேஷன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ உங்க சிஸ்டம் வந்துட்டு ஒரு டவுன் டைம் இல்லாம இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. இல்லன்னா எப்படி சொல்றது? உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டு அ உங்க சர்வர வந்துட்டு டவுன் பண்ண வைக்கிது அப்படிங்கும்போது, அந்த சர்வர் வந்துட்டு நம்ம ஓகே அது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லையா சரி டவுன் ஆயிடுச்சு நம்ம இன்னொன்னு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு சர்வர் ஏதோ ஒண்ணு ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்ன என்ன ப்ராப்ளம்? அது எதனால அப்படி இருக்கு அப்படின்றது. எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம்? நம்மளுக்கு வந்துட்டு ஆ என்ன சொல்றது? கிளவுட் வாட்ச் இருக்கு, ப்ரொமீத்தியஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃபானா இந்த மாரி நெறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்க டூல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, இன்கேஸ் உங்களால எல்லா டேட்டாஸயுமே எடுக்க முடிஞ்சிருச்சு, உங்களால எல்லாத்தையுமே ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்டின்னா ஃபைன். அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இல்ல. அதே ஃபால்ட் டாலரன்ஸ் அப்டின்னா, இன்கேஸ் உங்களுக்கு சிஸ்டமே கிராஷ் ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்டின்னாலும், உங்களோட டேட்டா வந்துட்டு அந்த சிஸ்டம்லருந்து உங்களால எடுத்துக்க முடியும். பெர்சிஸ்டன்ட்டா உங்களால எடுத்துக்க முடியும். இத நீங்க எப்படி அச்சீவ் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, EC2 இருக்கு இல்லையா? EC2ல நம்ம என்ன கான்ஃபிகர் பண்றோம்? EBS ஸ்டோரேஜ் வந்து கான்ஃபிகர் பண்றோம். இப்ப 8 ஜிபி வேணும்னு நம்ம கான்ஃபிகர் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு என்ன, உங்களோட EC2க்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன டேட்டாஸ், என்னென்ன ஃபைல் சிஸ்டம் இருக்குமோ, அது எல்லாத்தையுமே தனியா அந்த EBSல தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுனாலுமே வந்துட்டு, உங்களோட EBS வந்துட்டு நம்ம நம்ம அந்த EBSஅ பேக்கப் எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம அந்த பேக்கப் போயிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லுவோம். இன்கேஸ் என்னோட சிஸ்டம் வந்துட்டு வொர்க்கே ஆகலைனாலும், என்னால அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸையும், என்னால அதுல இருக்கக்கூடிய திங்ஸையும் வந்துட்டு எடுத்துக்க முடியுது அப்படின்னா, அதுதான் வந்துட்டு ஃபால்ட் டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னொன்னு வந்துட்டு ஆப்டிமைசஸ் வொர்க்லோட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட். ஸோ காஸ்ட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா சர்வர் வேணும்ன்றது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இல்லாம, நீங்க என்ன பண்றீங்க, EC2 இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு, EC2க்குள்ள போயிட்டு, மறுபடியும் ஒரு 5 சர்வர கிரியேட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்? உங்களுக்கு ஸ்கேல் இன், ஸ்கேல் அவுட் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. அது என்ன ஆகும் 5 சர்வர் நான் கிரியேட் பண்றேன். ஸோ 5 சர்வர் வந்துட்டு அது என்ன பண்ணும் கிரியேட் பண்ணிரும். ஸோ இந்த 5 சர்வருமே உங்களுக்கு என்ன ஆயிட்டுருக்கும், ரன் ஆயிட்டே தான் இருக்கும். எப்பவுமே ரன் ஆயிட்டுருக்கும். பிளஸ் அத நீங்க தான் போயிட்டு மேனேஜ் பண்ற மாரி இருக்கும். இது வந்துட்டு ஓகே எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இது வேணுமா? இல்ல வேண்டாமா? இல்ல நான் அத டெலீட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம், நம்ம தான் போயிட்டு அத வந்துட்டு பார்த்துட்டே இருப்போம். ஓகேவா? டெலீட் பண்ணணுமா? வேண்டாமா? அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு காஸ்ட் வந்துட்டு அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ EC2 என்கிட்ட இருக்கு. நான் ஏன் போயிட்டு இன்ஸ்டன்ஸே கிரியேட் பண்ணிக்க கூடாது? அப்போ இந்த ஸ்கேல் இன், ஸ்கேல் அவுட்லாம் இல்லாம நான் போய் அதையவே பெர்மனன்ட்டா வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க காஸ்ட்ட பத்தி கவலையே படாத கிளையண்ட்ஸா இருந்தா நீங்க அத யூஸ் பண்ணலாம். இல்ல எப்படி பார்த்தாலுமே 99.9% ஆஃப் கிளையண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க காஸ்ட் கம்மி பண்ண தான் நெனைப்பாங்க. யாருமே வந்துட்டு அதிகமா வச்சுக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. ஸோ இங்க வந்துட்டு என்ன நடக்கும், நம்மளுக்கு அதிகமா இருக்கும்போது அதிகமாகுது, வேணான்றபோது கம்மியாயிடுது. ஸோ அதுக்கேத்த மாரி காஸ்ட் கம்மியாயிடும். அதுவும் இல்லாம யூட்டிலைசேஷன பொறுத்து எவ்வளோ ரிசோர்ஸஸ் வச்சிருக்கோமோ, அந்த ரிசோர்ஸஸ்க்கு தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ தேவையில்லாத ரிசோர்ஸஸ் அங்கேயே டெலீட் ஆயிடும். ஸோ சில ஃபீச்சர்ஸ்ன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு என்னென்னலாம் அது வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வச்சு நீங்க என்ன அச்சீவ் பண்ண முடியும்? அப்டின்ற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே, நீங்க தாராளமா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு ஸ்கேல் இன், ஸ்கேல் அவுட் பண்ண முடியும். அதாவது ரிசோர்ஸஸ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் என்னால. என்னோட டிமாண்ட பொறுத்து நான் அத பண்ணிக்குவேன். அப்டின்றத நீங்க சொல்லிட்டு, இன்னொன்னு என்ன அப்டின்னா, இதுல நீங்க வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த இன்ஸ்டன்ஸோட ஹெல்த் செக்க வந்து நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்க வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமா ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ்
ரொம்ப ஹெல்தியா ரன் ஆயிட்டு இருக்கா, இல்ல அன்ஹெல்தியா இருக்கா அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்துட்டு உங்களுக்கு மானிட்டர் பண்ணி, அந்த ஒரு சின்ன ஒரு லாக் மாரி இது உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணிக்க முடியும், நீங்க உங்க ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும். இன்னொன்னு கஸ்டம் ஹெல்த் செக்ஸ். ஸோ ஹெல்த் செக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து எல்லாமே நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அதுல ஏதாவது ஒரு அன்ஹெல்த்தியா ஆயிடுச்சு, இல்ல அது டவுன் ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களால அத ஈஸியா என்ன பண்ண முடியும்? ட்ரபிள் ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன நடக்குது? என்ன அதுல வந்து ப்ராப்ளமா இருக்கு? ஓகே, லோட் பேலன்சர் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணாம இருக்கறனால அதுக்கு லோடு சரி அதுக்கே ஃபுல் லோடு போயிட்டு இருந்திருக்கு. அப்டின்ற மாரி இருந்துச்சு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? அந்த ஹெல்த் செக்க பார்த்துட்டு, நீங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, பேலன்சிங் கெப்பாசிட்டி அக்ராஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஸோ வந்துட்டு எவ்வளவு நம்ம இப்ப ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த டவுட் வந்து வந்திருக்கணும். இப்ப வந்துட்டு நான் என்ன பண்றேன், யுஎஸ் ஈஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு லொகேஷன்ல இருக்க அ அப்ளிகேஷன் வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஒரு லொகேஷன்லயும் ரன் பண்றேன். யுஎஸ் வெஸ்ட் 1 அப்படின்னு 2 டிஃபரண்ட் ரீஜியன்ல நான் ரன் பண்றேன். ஓகேங்களா? இது 2மே என்ன 2 டிஃபரண்ட் ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 ரீஜியன்லயுமே எனக்கு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் இந்த ஒரு ரீஜியன எடுத்து அந்த ரீஜியனுக்குள்ள எனக்கு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸும் இருக்கும் இல்லையா? 1A, 1B அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இருக்கும்? மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ரீஜியன்ல இந்த இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரீஜியன்ல இருக்கக்கூடிய தனித்தனியா நீங்க செட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம தனியா செட் பண்ற மாரி தான் இருக்கும். இந்த ஒரு ரீஜியனுக்கு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பையும், இந்த ஒரு ரீஜியன்ல இருக்க 2மே சேம் அப்ளிகேஷன் தான். பட் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ப தனித்தனியா வந்து இதுக்கு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்டின்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தன அவைலபிலிட்டி ஜோன்ஸோ 1ஏவா இருக்கட்டும், 1பியா இருக்கட்டும். இப்ப இதுக்கு வந்து யுஎஸ் வெஸ்ட் 1ஏ, யுஎஸ் ஈஸ்ட் 1பி, யுஎஸ் ஈஸ்ட் 1சி. ஸோ இங்க 3 இருக்கு அப்டின்னா, மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாம, இப்ப இங்க இருந்து நம்ம வந்துட்டு கிராஸ் ரீஜியன் பண்ணணும்னாலே, இப்ப எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஃபீச்சர்ஸும் வந்துருச்சு. பட் ப்ராபப்ளி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ணி அதுக்குன்னு குடுக்குற மாரி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ரீஜியன்க்குள்ள 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. இல்ல 4 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருந்தாலும், எத்தன அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருந்தாலும், உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லயும் அது போயிட்டு சர்வர கிரியேட் பண்ணும். ஒரே ஜோன்ல இல்ல ஒரே டேட்டா சென்டர்ல தான் 4 சர்வருமே கிரியேட் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு இன்னொன்னு என்ன கிடைக்குது? ஹை அவைலபிலிட்டி கிடைக்குது. ஸோ இன்னும் கிளியரா சொல்லணும் அப்டின்னா, இப்ப வந்துட்டு நம்ம என்ன இந்தியான்ற ஒரு ரீஜியன் எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்தியாவுக்குள்ள வந்துட்டு என்ன நடக்குது? இங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒண்ணு இருக்கு. சென்னையில வந்துட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பெங்களூர்ல வந்துட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3 டிஃபரண்ட் டேட்டா சென்டர்ஸ். 1, 2 அதுக்கப்புறம் வந்துட்டு 3 டிஃபரண்ட் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்ப என்னோட அப்ளிகேஷன் வந்து இந்த இந்தியான்ற ரீஜியன்ல வந்து எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. Amazonன்ற அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த Amazon அப்ளிகேஷனுக்கு வந்து இப்ப நான் ஸ்கேல் இன் பண்ணும்போது, இது இந்த அ ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல தான் போயிட்டு அந்த 3 எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சர்வரையும் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க ஒரு சர்வர கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு அக்ராஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நம்மளோட கெப்பாசிட்டிய வந்துட்டு நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம EC2 அந்த சர்வர் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த சர்வர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா என்ன ஆகுது? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லேருந்து கிரியேட் ஆகுது. அதுக்கு வந்துட்டு நம்ம இப்ப ஆல்ரெடி நான் T2, T3ல தான் வச்சிருந்தேன். இதுக்கும் நான் அதே தான் குடுக்கணுமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் டைப் குடுத்துக்கலாம். அது பொறுத்து உங்கள பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸும் நீங்க மாத்திக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லயே வந்துட்டு நம்ம எத டார்கெட் பண்றோமோ, அத டார்கெட் பண்ணி நம்மளால வந்துட்டு அந்த பர்ச்சேஸ் நம்ம எத பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இங்க நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இருக்கு இல்லைங்களா? அத வந்துட்டு நம்ம எத பேஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்றோமோ, அத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்கேலிங் பாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாலிசிஸ் பொறுத்து நம்ம எந்த இத நம்ம யூஸ் பண்றோமோ, அதாவது எந்த டைப் நம்ம யூஸ் பண்றோமோ, அந்த டைப் பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் இந்த பாயிண்ட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இது வந்துட்டு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டட் ரிப்ளேஸ்மென்ட் ஆஃப் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸஸ். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸஸ்ன்றது வந்துட்டு ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துட்டு இது இருக்கிறதுலயே கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும். இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்றது. பட் ரொம்ப பெருசா இதுக்கு வந்துட்டு AWS ஓட மேனேஜ்மென்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட் கம்மி. பிளஸ் வந்துட்டு ஜெனரல் பர்ப்பஸ்ல இருந்து நம்ம நார்மல் வரைக்குமே இந்த ஒரு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் டைப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி T2, T3ன்னு குடுக்குறோம். அது வந்துட்டு ஒரு ஜெனரல் பர்ப்பஸ்ன்னு சொல்றோமா? அதே மாரி இன்னொன்னு வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்றது வந்துட்டு கம்மியா இருக்கும்.
ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபுல்லா எப்படி மித்த சர்வர் எல்லாத்தையுமே மித்த இன்ஸ்டன்ஸ் டைப் எல்லாத்துக்குமே ஏடபிள்யூஸோட மேனேஜ்மெண்ட் இருக்குமோ, இதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்க ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும், இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸஸையும் வந்துட்டு அது அதிகப்படுத்துது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஏடபிள்யூஎஸ் வந்து சில மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்கு இல்லன்னு சொல்லியிருக்கோம். பட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸஸ்க்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்துட்டு இன்னொரு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி பார்த்தோம். கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ சர்வர் வேணுமோ ஸ்கேல் பண்ணிக்குது. லோட் பேலன்சிங் இப்போ ஒரு சர்வருக்கு வந்துட்டு எவ்வளோ லோட் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்றத பொறுத்து அது என்ன பண்ணுது, அ சிபியூ லோட பொறுத்து சிபியூ யூட்டிலைசேஷன வச்சு எவ்வளோ த்ரெஷோல்ட மீட் பண்ணுனா எனக்கு இன்னொரு சர்வர் வேணும்னு நான் சொல்றேனோ, அத வந்துட்டு இது கிரியேட் பண்ணுது. லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ். ஸோ வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்க முடியும். என்ன இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணேன். அந்த இன்ஸ்டன்ஸ் எப்ப கிரியேட் ஆச்சு, எப்படி வந்துட்டு அது ரன் ஆயிட்டு இருக்கு, அதோட ஹெல்த் செக் என்ன அப்படின்ற மாரி ஓவராலா உங்களோட இன்ஸ்டன்ஸோட லைஃப் சைக்கிள் வந்து நம்மளால பார்க்க முடியும். இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ். நீங்க வந்து உங்க இன்ஸ்டன்ஸ வந்துட்டு நீங்க ரீபூட் பண்ணணும், இல்ல ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சாலும், அதுவும் வந்துட்டு உங்களால பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்க முடியும் அப்டின்னா, உங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமா கிரியேட் பண்ணக்கூடிய EC2 இன்ஸ்டன்ஸஸ்க்கு உள்ள ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இப்ப நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்ப இது வந்துட்டு முடிச்சோமா? காம்போனன்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சில வந்துட்டு சில டெர்மினாலஜிஸ் மாதிரி. ஓகேங்களா? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல வந்துட்டு நம்ம எப்படி EC2னா அதுல கீ பேர்ன்ற ஒரு வேர்ட் தெரியிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டைப், கான்ஃபிகர் பண்ற அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு, நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் இந்த மாரி சில காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதே மாரி ஆட்டோ ஸ்கேலிங்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்டான காம்போனன்ட்ஸ் இது. ஸோ ASG அப்படின்றது வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்னு சொல்லுவோம். இது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸஸ். ஓகேவா? ஸோ ஒரு சர்வர்னாலும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணலாம். 10 சர்வர்னாலும் 10 சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட டிமாண்ட பொறுத்து. லான்ச் கான்ஃபிகரேஷன் அண்ட் டெம்ப்ளேட். ஸோ இங்க என்ன அப்டின்னா, நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்டின்றத நம்ம ஒரு கான்ஃபிகரேஷனாவோ, இல்ல ஒரு டெம்ப்ளேட் மூலியமாவோ செட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் வச்சிருக்கோம்னு வைங்க. ஓகேவா? EC2 இன்ஸ்டன்ஸ நீங்க ஒரு பேக்கப் எடுக்கிறீங்க அப்டின்னா, அந்த பேக்கப்ப ஸ்னாப்ஷாட்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறோம் அப்டின்னா, அது என்ன ஆயிடும் நமக்கு ஒரு டெம்ப்ளேட்டா கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க நம்ம EC2வ டிஃபைன் பண்றதோட அந்த டெம்ப்ளேட்ட நம்ம சூஸ் பண்ணிட்டு, நம்ம டக்குன்னு வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் EC2 கான்ஃபிகர் தனியா உட்காந்து பண்ணிட்டு இருக்காம, நம்ம அந்த டெம்ப்ளேட்ட மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிட்டு போய்க்குவோம். ஓகேவா? ஸோ ஸ்கேலிங் பாலிசிஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம என்ன ரூல் செட் பண்றோம் அப்படிங்கிறது. என்ன இன்கிரீஸ் பண்றோம், எவ்வளோ டிக்ரீஸ் பண்றோம், என்னோட கெப்பாசிட்டி எவ்வளவா இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கேலிங் பாலிசிஸ்ல குடுத்துருவோம். ஹெல்த் செக்ஸ் அப்படின்றது உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஆக்டிவா இருக்கா? அது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா? டவுன் டைம் இருக்கா? ஹெல்த்தியா தான் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ஷூர் பண்ணிட்டே இருப்போம். அதோட லாக்ஸ பொறுத்து. ஸோ ELBன்றது வந்து எலாஸ்டிக் லோட் பேலன்சர். இது 2மே எப்பவுமே டுகெதரா தான் வொர்க் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பையும், லோட் பேலன்சர் கிளாஸும் எடுக்கும்போது, அது தியரி பார்ட் 2த்தையும் ஒண்ணா எடுத்துட்டு, அது 2த்தையுமே ஹேண்ட்ஸ் ஆன் வந்துட்டு நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா இது 2மே வந்துட்டு ஒண்ணோட ஒண்ணு அசோசியேட் ஆயிருக்கும். ஏன்னா லோட் எவ்வளோ வருது, அது எவ்வளோன்னு தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்துட்டு சர்வர் வந்துட்டு ஸ்கேல் ஆகும் இல்லையா? ஸோ அதனால இது 2மே எப்பவுமே கொஞ்சம் வந்துட்டு டுகெதரா தான் வொர்க் பண்ணும். ஸோ வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற ஸ்டெப்ஸ் வந்துட்டு இங்க குடுத்துருக்கேன். EC2ல போயிட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும்ன்றத செட் பண்ணிட்டு நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஸ்கேலிங் பாலிசி வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இவனோட CPU யூட்டிலைசேஷன் இவ்வளோ இருக்கு. இப்போ 50% இருக்கு. நம்ம இப்ப நார்மலா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 30, 40ன்னு வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம 70% அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், CPUக்கு லோடு குடுத்துட்டே இருக்கணும். அதாவது நீங்க ஏதோ ஒண்ணு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லன்னா உள்ள வந்துட்டு ஜஸ்ட் ஒரு index.html போடுவோம் நம்ம. ஓகேவா? போட்டுட்டு அத ஜஸ்ட் அவுட்புட் வந்துட்டு ப்ரௌசர்ல வச்சுட்டு ப்ரௌசர்ல ஹிட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் ஹிட் பண்றோமோ, அந்த ஹிட் பொறுத்து அது இங்க என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து லோடு வந்துட்டு அதிகமாகும் CPUக்கு. இப்போ என்ன பண்ணுவேன், நான் ஒரு யூசரா இருந்து அத ஹிட் பண்றேன். இன்னொரு டேப்ல மறுபடியும் அத ஓப்பன் பண்ணி இன்னொரு யூசரா வச்சு நான் அத மல்டிபிளா நான் போட்டு நான் அடிக்கடி வந்துட்டு நான் அந்த இத ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன் அப்டின்னா, எனக்கு என்ன ஆகும் CPUவோட லோடு வந்துட்டு அதிகமாகும். ஓகேவா? ஸோ அந்த மாரி நான் என்ன பண்ணுவேன், CPU லோட அதிகப்படுத்துவேன். அப்படி இல்லன்னா, எனக்கு வந்து லினக்ஸ் கமாண்ட் இருக்கு. ஸோ அந்த லினக்ஸ் கமாண்ட வச்சு நான் என்ன பண்ணலான்னா, CPU லோட வந்துட்டு இப்போதைக்கு நான் அதிகமாக்கிட்டு, எதுக்காக அப்டின்னா, எனக்கு அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வொர்க் ஆகுதா நான் செக் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் குடுத்துட்டு ஹெல்த் செக் வந்து எப்பவுமே நம்ம எனேபிள் பண்ணி வைப்போம். ஓகேவா? ஸோ தட் நம்மளுக்கு இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா வொர்க் ஆகுதா இல்லையான்றத நம்ம ஜஸ்ட் சும்மா ஹிட் பண்ணிட்டோ, இல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு அது அன்ஹெல்தியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டே ஆகாது. அப்ப நம்ம உட்காந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருப்போம். இவ்ளோ ஹிட் பண்றேன், இவ்ளோ யூட்டிலைசேஷன் இருக்கு. எனக்கு ஏன் வந்துட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகல அப்டின்ட்டு. ஸோ நீங்க ஹெல்த் செக் வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிரும். உங்களோட
செட்டிங்ஸ் உங்க கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஆயிருக்கா? அது வந்து கிரியேட் ஆயிருக்கா கரெக்ட்டா? இல்ல அன்ஹெல்தியா தான் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்க பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க சேவ் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். அதான் நான் சொன்ன மாதிரி ஆ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகணும் புதுசா. எப்ப அப்படின்னா, அதோட சிபியூ யூட்டிலைசேஷன் அதிகமாகும்போது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இங்க நடக்கிற இந்த எல்லா அ லாக்ஸுமே, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மானிட்டரிங் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளவுட் வாட்சோட கனெக்ட் பண்ணிட்டு, நம்ம அங்க இருந்து நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் வரும். என்ன அலர்ட் அப்டின்னா, ஓகே உங்களோட சிபியூ யூட்டிலைசேஷன் வந்துட்டு அதிகமாயிருக்கு. அதுக்கான அலர்ட் வந்து எங்க வரும் அப்டின்னா, எஸ்என்எஸ்ல வரும். ஓகேவா? ஸோ எஸ்என்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்ன்ற மாரி சொல்லுவோம். ஸோ என்ன அப்டின்னா, நீங்க ஒண்ணு ஒரு உங்க இமெயில் குடுத்துருக்கலாம். இல்லன்னா மொபைல் நம்பர் குடுத்துருக்கலாம். ஸோ நீங்க எத குடுக்குறீங்களோ, அதுக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் மாரி, இல்ல ஒரு அலர்ட் இமெயில் மாதிரி போகும். ஓகேவா? ஸோ இது மூலியமா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்து வைப்போம். ஒண்ணு வந்துட்டு என் ப்ராஜெக்ட்டோட இமெயிலுக்கு, இன்னொன்னு என்னோட இமெயிலுக்கு போயிருக்கும். இன்னொன்னு வந்துட்டு இப்ப இன்னொரு பெர்சனுக்கும் இப்ப நான் இன்கேஸ் நான் அவைலபிளா இல்ல, இன்னொரு ஒரு பெர்சனுக்கு அது போகணும் அப்டின்னா, அந்த பெர்சனுக்கு நான் வந்துட்டு என்ன குடுத்துருப்பேன், இதெல்லாம் நான் செட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ தட் என்ன ஆகும், அந்த அலர்ட் வந்துட்டு நான் எந்தெந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லா மெயிலுக்குமே அலர்ட் போகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு அ நம்ம லோட் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸ்கேலிங் வந்து செட் பண்ணுவோம்னு சொன்னோமா? ஸோ அதே கேஸ் தான் இங்கேயும். நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், செட் ஸ்கெட்யூல்டு ஸ்கேலிங் ஃபார் பிரெடிக்டபிள் வொர்க் லோட்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா 5 சர்வர் போதும், 6 சர்வர் போதுன்னா, நம்ம அத ஏத்த மாரி பிரெடிக்ட் பண்ணிட்டு, வொர்க் லோட பொறுத்து நம்ம வந்துட்டு ஸ்கேல் இன், ஸ்கேல் அவுட் பண்ணுவோம். ஓகே. இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ நேரம் நான் சொன்னதே தான் இருக்கும். தியரிட்டிக்கல் அ தியரிட்டிக்கலா உங்களுக்கு சில டெஃபினிஷன்ஸ் மாரி இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் இதுதான் வந்துட்டு EC2 இன்ஸ்டன்ஸ். அது மினிமமாவும், மேக்ஸிமமாவும் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு மெயின்டெயின் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்னன்ற மாரி நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. அதே மாரி தான். ஸோ லான்ச் கான்ஃபிகரேஷன்றது வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது நான் சொன்ன மாரி, உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு என்னென்ன ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்றதுக்கு, உள்ள நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் குடுப்போமோ, அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி, நம்ம அத வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் மாரி எடுத்து வைப்போம். இல்லன்னா அத வந்துட்டு ஒரு பேக்கப் எடுத்து வைப்போம். அந்த பேக்கப் போல ஸ்னாப்ஷாட் பேரு தான் ஒரு டெம்ப்ளேட்ன்னு சொல்லுவோம். ஸோ இத நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, லான்ச் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆ என்ன சொல்றது? ஒரு மெனு இருக்கும். சரிங்களா? EC2க்குள்ளேயோ இல்ல வந்துட்டு EBSல நினைக்கிறேன். இல்ல EC2லயே நீங்க பாருங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெனு இருக்கும். அங்க போயிட்டு அதுக்குள்ள பார்த்தா, இப்போதைக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா, நம்ம எதையுமே பேக்கப்போ, ஸ்னாப்ஷாட்டோ எடுத்திருக்க மாட்டோம். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா, அங்க உங்களால போயிட்டு இந்த லான்ச் டெம்ப்ளேட்ல போயிட்டு உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாரி தான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க என்னன்ற மாரி படிச்சு பாருங்க. ஓகே தான். ஸோ இது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். எப்படி வந்துட்டு ஒரு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணிட்டு, அதில எப்படி ஒரு லோட் பேலன்ஸர நம்ம அட்டாச் பண்றோம் அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மட்டும் கிரியேட் பண்றது. இதுல வந்துட்டு ஒரு லோட் பேலன்ஸர் எப்படி இது கூட அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், இங்க இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்க என்னன்ற மாரி இது பண்ணி பாருங்க. அந்த பிபிடி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கான்செப்ட் புரிஞ்சுதா? இல்ல யாருக்காவது புரியலன்ற மாரி? ஓகே, ஓகே ரம்யா. வேற யாருக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு. ஓகே நிவேதிதா. ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இப்ப கேட்கலனாலும் ஆஃப்டர் கிளாஸ் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு லோட் பேலன்ஸரோட பார்ட்டும் இன்னைக்கு வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ லோட் பேலன்ஸர் வந்து நெறைய சொல்றதுக்குன்ற மாரி எதுவும் இருக்காது. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப தியரிட்டிக்கலா பார்த்துட்டு இருக்காம, சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, லோட் பேலன்ஸர் வந்துட்டு நம்ம ஏன் அத எலாஸ்டிக் லோட் பேலன்சிங்ன்னு சொல்றோம் அப்டின்னா, சேம் கான்செப்ட் தான். நம்ம எலாஸ்டிக்ன்னு வேற எத சொல்றோம்? EC2வ சொல்லுவோம் இல்லையா? எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்டின்ட்டு. எதுக்காக அப்டின்னா, நீங்க ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி நம்ம அ போட்டு இழுத்துட்டு அத திருப்பி விட்டுட்டோம்னாலும், நம்ம வந்து அதோட அ மே அதோட ஆக்சுவல் சைஸ்க்கு வந்து அது ரீசைஸ் ஆயிட்டு போகுதோ, அதே மாரி லோட் பேலன்ஸர் வந்துட்டு நீங்க எவ்ளோ வேணும்னாலும் அவ்வளவு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். வேண்டான்றபோது நீங்க அத ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல் அண்ட் ஸ்கேல் அவுட் கான்செப்ட் மாரி தான். ஸோ லோட் பேலன்சர் வந்துட்டு மெயினா அதோட ஆர்க்கிடெக்சர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்டின்னா, உங்களுக்கு எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா? அந்த அப்ளிகேஷனுக்குன்னு வந்துட்டு சில டார்கெட் குரூப் வந்து சாரி
அந்த அப்ளிகேஷனுக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்குள்ள உங்க அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த அப்ளிகேஷன கண்டிப்பா நெறைய யூசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு சர்வர்லயுமே சில லோடு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ அ எப்பவுமே ஒரு 100 பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சர்வர்ல போயிட்டு திடீர்னு ஒரு 1000 பேர் வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதோட யூட்டிலைசேஷன் என்ன ஆகும்? ரொம்ப ஹை ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி ஹை ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த நம்ம எவ்வளோ த்ரெஷோல்ட் வைக்கிறோமோ, அத மீட் பண்ணுதா இல்லையான்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு லோட் பேலன்சர் எப்படி வந்துட்டு வொர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் டிராஃபிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சர்வர் இருக்கும். ஓகேவா? ஸோ EC2 சர்வர்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த EC2 சர்வர்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு Amazonன்ற அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த Amazon அப்படின்ற அப்ளிகேஷன்ல உங்களுக்கு என்ன பண்றாங்க, யூசர்ஸ் வந்துட்டு எண்ட் யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த எண்ட் யூசர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க, உங்களோட அப்ளிகேஷன வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது, இப்போ 4 பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த லோட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டிராஃபிக்ன்ற இத வச்சுட்டு எங்க போகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சர்வர்க்குள்ள வந்துட்டு போகும். ஓகேவா? அந்த சர்வர் இப்ப இதுதான் வந்துட்டு உங்களோட சர்வர்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா, லோட் பேலன்சர் 2 காம்போனன்ட்டா வொர்க் ஆகும். ஒண்ணு வந்துட்டு இந்த லோட் பேலன்சர்க்குள்ள என்னென்ன நடக்குது அப்டின்றத நம்ம பார்ப்போம். இன்னொன்னு வந்துட்டு இந்த நம்ம நார்மலா வந்துட்டு இன்னொரு என்ன அந்த யூசருக்கு தேவைப்படுதோ, அத போயிட்டு அத ஹிட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இங்க வந்து என்னன்னா, ஒரு டாக்கர் கண்டெய்னரைசேஷன் அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம இவ்வளோ நாள் EC2 தான் பார்த்தோம். பட் இது வந்து ஒரு கண்டெய்னரைஸ்டு அப்ளிகேஷன் வந்துட்டு இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் உங்களோட அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இதெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. எதுக்குள்ள அப்டின்னா, உங்களோட அ கண்டெய்னருக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃபிக் வந்ததுமே குளோபல் ஆக்ஸலரேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் வந்துட்டு உங்களுக்கு உள்ள இருக்கும். ஓகேவா? இந்த காம்போனன்ட் வந்துட்டு என்ன அப்டின்னா, எவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு டிராஃபிக் வருதோ, ஃபர்ஸ்ட் அந்த டிராஃபிக் எடுத்ததுமே போயிட்டு உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ வந்துட்டு டார்கெட் பண்ணாது. போயிட்டு டக்குன்னு போயிட்டு அங்க ரெக்வெஸ்ட் போகாது. ஃபர்ஸ்ட் அந்த குளோபல் ஆக்ஸலரேட்டர்ல போயிட்டு தான் வந்துட்டு அது நிக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் சாரி லோட் பேலன்ஸர் வந்துட்டு நம்ம குடுத்திருந்தோம் அப்டின்னா, அது என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பிரிச்சு விடும். இந்த ஓகே லோட் பேலன்சர்ஸ் இருக்காங்க. நீ என்ன பண்ணு இப்போ 2 ரெக்வெஸ்ட் வருது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட்ட இதுக்கும், செகண்ட் ரெக்வெஸ்ட்ட இதுக்கும்னு அனுப்பிச்சு விட்டுரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எப்படி நம்ம டாக்கர்ல டேமன் ப்ராசஸ் அப்புறம் EC2 இது ஒரு கிட்ல நம்ம கிரியேட் பண்றதுக்கு எப்படி அந்த கிட்டோட ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றோமோ, அதே மாரி தான் இது வந்துட்டு பேக் எண்ட்ல வொர்க் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுது 2 ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்க்கும், செகண்ட் ரெக்வெஸ்ட் இந்த லோட் பேலன்சருக்கும் இது வந்துட்டு சென்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல டார்கெட் குரூப்ன்னு இருக்கு இல்லைங்களா? இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு சர்விஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஓகே நம்ம வந்துட்டு இந்த ரெக்வெஸ்ட் எதுக்கு வருது? Amazon அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்காக வராங்க. ஓகேவா? இருங்க உங்களுக்கு நான் கிளியராவே வந்துட்டு சொல்றேன். ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சர்வர் இருக்கும். ஓகேவா? EC2 சர்வர் இருக்கும். இந்த சர்வருக்கு வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் ஃபைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த சர்வருக்கு ஒரு ஒரு லோட் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னா, ஆ இப்ப யூசர்ஸ் வந்துட்டு இங்க இருக்காங்க. இங்க ஒரு யூசர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி இங்க ஒரு யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ நெறைய யூசர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா யூசர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, இந்த சர்வர போயிட்டு ஆ எத்தன யூசர் இருக்காங்களோ, அத்தன ரெக்வெஸ்ட்டும் எங்க போயிட்டு டைரக்ட்டா ஹிட் ஆயிட்டு இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் போயிட்டு ஹிட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன நடக்குது, இந்த EC2 சர்வர் ஒரு சர்வரா இருந்துச்சு அப்டின்னா, அது டக்குனு உங்களுக்கு என்ன ஆயிடும், கிராஷ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இத வந்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் என்ன பண்றோம் அப்டின்னா, ஆட்டோ ஸ்கேலிங் ஆட்டோ சாரி அதே லோட் பேலன்ஸர் வந்துட்டு நம்ம குடுப்போம். ஓகேவா? எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ்ன்றத கான்செப்ட் வந்துட்டு நம்ம கொண்டு வருவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வர ரெக்வெஸ்ட்ட வந்துட்டு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்டு அது ஸ்டாப் பண்ணி வைக்கும். அந்த ரெக்வெஸ்ட்ட என்ன பண்ணும்னா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஃபர்ஸ்ட்டு இப்போ இங்க ஒரு 4 சர்வர் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டையும் அது வந்துட்டு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் இங்க அனுப்பும். செகண்ட் ரெக்வெஸ்ட் இங்க போகும். தேர்ட் ரெக்வெஸ்ட் இங்க வரும். ஃபோர்த் ரெக்வெஸ்ட் அதே மாரி லாஸ்ட்டா இருக்கக்கூடிய சர்வர் போகும். அகைன் உங்களுக்கு 5வது ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்னா, அது மறுபடியும் உங்களோட ஃபர்ஸ்ட் சர்வருக்கு வரும். ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்குது? டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ரொம்ப ஈக்குவலா எல்லா சர்வருக்கும் நடக்கும். ஸோ இந்த இந்த ரெக்வெஸ்ட் நடக்குது இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன கான்செப்ட் வந்துட்டு வருது அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் குரூப்ன்ற ஒரு கான்செப்ட் அங்க தான் வரும். ஸோ டார்கெட் குரூப் வந்துட்டு என்ன பண்ணுது அப்டின்னா, வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எல்லாத்தையுமே எல்லாத்துக்குன்னு ஒரே சர்வர் இந்த சர்வர்ன்னு இது பண்ணி விடாம, டார்கெட் குரூப் மூலியமா ஃபர்ஸ்ட் அது நின்னு, இந்த சர்வர் இது யூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சர்வர் இத தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இத தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டார்கெட் குரூப் என்ன பண்ணும் அப்டின்னா, இத வந்துட்டு பிரிச்சு விடும். ஓகேவா? ஸோ பிரிச்சு விடும்போது இன்னொரு ஒரு செக்யூரிட்டி இதுல என்ன அப்டின்னா, நம்ம இப்போ நம்மளோட லோட் பேலன்சர்க்குள்ள இந்த சர்வர்க்குள்ளலாம் என்ன நடந்துட்டு இருக்கு? உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்ப நான் தேர்ட் பார்ட்டி யாரு வேணாலும் யூஸ் பண்றாங்க உங்களோட சர்வர வந்துட்டு, உங்களோட அப்ளிகேஷன. இப்ப நான் யூஸ் பண்றேன். இன்னொருத்தங்க யாராவது யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னா, நீங்க வந்து இதுக்கு பப்ளிக் ஆக்சஸ் வந்துட்டு குடுத்துருக்கீங்க இல்லையா? ஏன்னா பப்ளிக்கா ஆக்சஸ் இருந்தா மட்டும் தான் Amazon, Flipkart மாரியான அப்ளிகேஷன்ஸ நம்மள்ல இருந்து யாரு வேணாலும் யூஸ் பண்ண முடியும். அந்த பெர்சன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அப்டின்னு கிடையாது. யாரு வேணாலும் அத யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பப்ளிக் ஆக்சஸ் குடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக்கா அவங்க ஒரு ஆக்சஸ் குடுக்கும்போது கண்டிப்பா அத ஹேக் பண்றதா இருக்கட்டும், இல்ல அது ஏதாவது இஷ்யூ ஆகுறதா இருக்கட்டும், இல்ல அந்த அப்ளிகேஷன் போர்ட் எதுல ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் எதுல ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த போர்ட்ட வச்சு அந்த போர்ட்ட ஹேக் பண்ணி இந்த மாரிலாம் சில திங்ஸ் எல்லாம் தான் ஹேக்கர்ஸ் வந்து ஆ எப்பவுமேன்ட்டு இல்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க அத பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன அப்டின்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 5000 போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க. 5000 இது வந்துட்டு 5001 இந்த மாரி எனக்கு ஒவ்வொரு போர்ட்ல ஒவ்வொன்னு ரன் ஆயிட்டு இருக்குங்கும்போது, நீங்க நம்மளுக்கு வந்துட்டு நம்ம யூசுவலா நம்ம அத வந்துட்டு ஒரு ப்ரௌசர்ல போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன இதுல இருக்கு? 443 ரெக்வெஸ்ட்ல இருக்கும். இல்லன்னா 80ல இருக்கும். ஸோ 443, 80 இந்த 2 போர்ட் நம்பருமே எதுக்கு அப்டின்னா, 443 வந்துட்டு உங்களுக்கு HTTPS-ஆ இருக்கும். ஓகேவா? 80 வந்துட்டு HTTP-யா இருக்கும். HTTP. ஸோ இது வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்டின்னா, இந்த போர்ட்டோட நான் ஆக்சுவலா உங்க அப்ளிகேஷன் வந்து 5000ல 5001ல ரன் ஆயிட்டு இருக்கும். பட் வந்து நம்மளோட ரெக்வெஸ்ட் எல்லாமே எது மூலியமா போகுது? இந்த HTTPS மூலியமா, இல்ல HTTP மூலியமா தான் போகும். ஓகேவா? ஸோ இது என்ன கான்செப்ட் அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் Chromeல போயிட்டு, நீங்க ஏதோ ஒரு வெப்சைட் வந்துட்டு நீங்க சர்ச் பண்றீங்க அப்டின்னா, நம்ம அந்த அப்ளிகேஷன் போர்ட் குடுத்து சர்ச் பண்றோமா? கிடையாது. உங்களுக்கு அது என்ன ஒரு URL-ஆ போகும்? HTTPS-ஆ இருக்கும். இல்லன்னா HTTP-யா தான் இருக்கும். இல்லையா? ஸோ இங்க போயிட்டு நீங்க ஏதோ ஒண்ணு இப்ப டாக்கர் ஹப்போ இல்ல எது நீங்க சர்ச் பண்றதாவே இருந்தாலுமே வந்துட்டு, உங்களுக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு சர்ச் ஆயிடும். ஓகேவா? இப்போ இருங்க. ஸோ Amazonோடது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு எதுல வியூ ஆகுது? நம்மளோட Chromeல வந்துட்டு வியூ ஆகுது. ஓகேவா? இது எப்படி இதுல வியூ ஆகுது? இங்க நம்மளுக்கு ஏதாவது வந்துட்டு போர்ட் நம்பர் ஏதாச்சும் இருக்கா? அதாவது இந்த Googleஓட போர்ட் நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இதெல்லாம் எங்கருந்து ரன் ஆயிட்டு இருக்கு? எதுலருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரேண்டமா அப்படி உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? கேரக்டர்ஸ் தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு போர்ட்ட வந்துட்டு இங்க எங்கேயுமே உங்களுக்கு சொல்லியிருக்காது. ஓகேவா? பட் நமக்கு இது எப்படி வியூ ஆகுது? இது வந்துட்டு HTTPS மூலியமா, இல்லன்னா HTTP மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 போர்ட் மூலியமா தான் உங்களுக்கு குளோபலி நீங்க பப்ளிக் ஆக்சஸே குடுப்பீங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குனாலுமே, நம்ம அப்படிதான் குளோபலி பப்ளிக் ஆக்சஸ் குடுப்போம். இதுல வந்து செக்யூர்ட் அப்படின்றது நீங்க வந்துட்டு என்ன சொல்றது? நீங்க லாகின் குடுத்து அவங்க அப்ளிகேஷன வந்துட்டு கொஞ்சம் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்கிரிப்ட்னா லாக் பண்றது. ஸோ லாக் பண்ணி கொஞ்சம் செக்யூரா வச்சிருக்காங்கன்னா, அது 443ல வரும். இல்ல நம்ம வந்து நார்மலா பார்க்குறோம்னா, அது HTTPல வரும். ஓகேவா? HTTP நம்ம இப்போ நார்மலா நம்மளோட ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணி அத பார்க்குறோம்னா, நம்ம கண்டிப்பா அத 80ல தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எல்லா ரிசல்ட்டும் எங்கருந்து வருது பேசிக்கா? Chromeல ஒரு இந்த ஒண்ணு HTTPSல வருது, இல்ல HTTPல வருது. நமக்கு போயிட்டு என்ன சொல்றது? நோடோட போர்ட்டு, இல்லன்னா பைத்தானோட போர்ட்டு, எந்த ஒரு லாங்குவேஜோ அந்த ஒரு போர்ட் நம்பர்ல, அந்த ஒரு அப்ளிகேஷனோட போர்ட் நம்பரும் நமக்கு வரதில்ல. ஸோ எதுக்காக அப்டின்னா, இது ஒரு செக்யூர்க்காக. இது வந்துட்டு கிளையன்ட்க்கு மட்டும் தான் தெரியும். அதாவது ஒண்ணு அந்த கிளையன்ட் இதோட ஓனருக்கு தெரியும். இல்லன்னா அந்த புரோகிராமிங் பண்றாங்க இல்லையா? அந்த ஐடி டெவலப்மென்ட் டீம். அவங்க மட்டும் தான் இத வந்துட்டு செக்யூரா வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் குரூப் என்ன பண்ணும் அப்டின்னா, 80ல ஓகேங்களா? ஸோ 80 இல்லன்னா 443 இதுல என்ன பண்ணும்? ஒரு ரெக்வெஸ்ட்ட வாங்குது. ஸோ இந்த 443ல ரெக்வெஸ்ட் குடுக்குறது யாரு? நம்ம. ஓகேங்களா? ஸோ எண்ட் யூசர்ஸ். ஸோ எண்ட் யூசரோட ரெக்வெஸ்ட் எங்க வருது? இதுல வருது. ஸோ இது வந்துட்டு எங்க போகும் அப்டின்னா, டார்கெட் குரூப் அப்டின்ற ஒரு கான்செப்ட்குள்ள போகும். ஓகேவா? அந்த டார்கெட் குரூப் வந்துட்டு எதுல இருக்கும்னா, லோட் பேலன்சர்ல இருக்கும். ஓகே. ஆட்டோ லோட் பேலன்சர் இல்லன்னா வந்துட்டு எலாஸ்டிக் லோட் பேலன்சர்ல இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு எலாஸ்டிக் லோட் பேலன்சர் இருக்கணும். இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சர் மூலியமா வந்துட்டு என்னன்னா, அந்த பேக் எண்ட் ப்ராசஸ் மூலியமா என்ன ஆகும்? டார்கெட் குரூப்புக்கு போகும். ஸோ இங்க இருந்து இது வந்துட்டு என்ன 80443ல தானே வந்துகிட்டு இருக்கு ரெக்வெஸ்ட். ஸோ 80443ல வர ரெக்வெஸ்ட் ஒன்ஸ் உங்க அப்ளிகேஷனுக்குள்ள போகும்போது என்னவா மாறும்னா 5000ஆ மாறிடும். இல்ல 5001ன்னா 5001ஆ மாறிடும். இது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இன்னொரு ஒரு செக்யூரிட்டியும் வந்துட்டு லோட் பேலன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்ஷூர் பண்றாங்க. நம்மளோட எண்ட் யூசர்லருந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது 80443ல தான் போகும். அது ஒன்ஸ் டார்கெட் குரூப்ப ரீச் பண்ணும்போது, இந்த டார்கெட் குரூப் என்ன பண்ணும், ஓகே இதுலருந்து வர இப்ப இதுல வந்து நான் Amazon வச்சிருக்கேன். இதுல நான் Flipkart வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ டார்கெட் குரூப்ல நம்ம www.amazon.comனு குடுக்கும்போது, இந்த டார்கெட் குரூப் என்ன பண்ணும், அந்த போர்ட்டோட நம்பர எடுத்துட்டு 5001ல சொன்னேன்னா Flipkart, அந்த போர்ட் நம்பர எடுத்துட்டு Flipkart எங்க இருக்கோ அந்த சர்வருக்கு உங்கள அனுப்பும். இப்போ இங்க வந்துட்டு நம்ம www.flipkart வந்துட்டு இப்ப நான் குடுக்காம நான் Amazon குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ Amazon நான் அந்த ரெக்வெஸ்ட்ட Amazonல 80443 மூலியமா குடுக்கும்போது, டார்கெட் குரூப் போய் ரீச் ஆகுது. அந்த டார்கெட் குரூப் என்ன பண்ணுது அப்டின்னா, இப்போ ஓகே இவங்க Amazon கேட்குறாங்க. Amazon வந்துட்டு 5000 போர்ட்ல ரன் ஆயிட்டுருக்கு. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் போர்ட்ல ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ அந்த சர்வருக்கு நான் அந்த ரெக்வெஸ்ட்ட அனுப்புறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். ஸோ இப்ப வந்து இத பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனோட டிராஃபிக் வருது. அது பேக் எண்ட்ல குளோபல் ஆக்ஸிலரேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காம்போனன்ட் வந்து அத ஃபர்ஸ்ட்டு என்னன்றத பாக்குது. ஓகேவா? இப்ப நம்ம எப்படி ஒரு ரூம்குள்ள இதுக்குள்ள ஒரு பில்டிங்ல போறோம்னா வாட்ச்மேன் எப்படி நம்ம நிக்க வைக்கிறாங்களோ, அந்த மாரி இது ஃபர்ஸ்ட்டு நிக்க வச்சு, இது ஓகே இவங்க ரெக்வெஸ்ட் வரலாமா? அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாக்குது. ஸோ அந்த ரெக்வெஸ்ட்ட என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்க்கு அப்புறம் அனுப்பிச்சு விட்டுரும். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும்? இப்போ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, எந்த அப்ளிகேஷன் எந்த போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கோ, அந்த போர்ட்டுக்கு இந்த டார்கெட் குரூப் வந்துட்டு அத அனுப்பிச்சு வச்சுரும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து போகும்போது இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க இருந்து இந்த ப்ராசஸ் போற வரைக்கும் 80ல தான் இருக்கும். 80 இல்லன்னா 443ல இருக்கும். ஸோ டார்கெட் குரூப் ரீச் ஆயிட்டு எந்த அப்ளிகேஷனுக்குள்ள போணுமோ, அந்த அப்ளிகேஷனோட போர்ட்டுக்கு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும். இதுதான் டார்கெட் குரூப்போட வொர்க். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணும் டார்கெட் குரூப் 5000ன்ற அந்த இதுல போயிட்டு, அந்த அப்ளிகேஷன ரீச் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணும்? Amazon வேணுமா? அந்த அப்ளிகேஷன அழகா எடுத்துட்டு வந்துட்டு, அதே லோட் பேலன்சர் மூலியமா, அதே குளோபல் ஆக்ஸிலரேட்டர் மூலியமா, அதே டிராஃபிக் மூலியமா எண்ட் யூசருக்கு வந்து சேரும். இதுதான் வந்துட்டு பேக் எண்ட்ல லோட் பேலன்சர் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்ற கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஓவராலா இப்படிதான் வொர்க் ஆகுது. அதுக்கப்புறம் லோட வந்துட்டு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுக்கும். நீங்க எந்த சர்வர போய் பார்க்கணும், இல்ல எந்த அப்ளிகேஷன பர்ட்டிகுலரா பார்க்கணுமோ, அந்த போர்ட்டுக்கு வந்துட்டு டார்கெட் குரூப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு, அது தேவையான வொர்க்க வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு பண்ணி குடுக்குது. சோ தட் உங்களோட ஆக்சுவல் போர்ட் எதுல ரன் ஆயிட்டு இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் 80443 ஆக்சஸ் தான் இருக்கு. நம்ம அதுல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ ஓவராலா லோட் பேலன்ஸரோட கான்செப்ட் புரிஞ்சுதா? எப்படி ரன் ஆகுது, எப்படி வொர்க் ஆகுதுன்னு? லோட் பேலன்ஸரோட கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சரி, ஓகே. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு லேட்டரா சொல்லுங்க. ஸோ சில AWS ஓட கீ காம்போனன்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம லோட் பேலன்சர், லிசனர் இதெல்லாம் சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு போர்ட் நான் சொன்னேன் இல்லையா? நான் லிசனர் போர்ட் வந்துட்டு நம்ம என்ன குடுப்போம் அப்படின்னா, லிசனர் போர்ட் இருக்கும். டார்கெட் குரூப்புக்கு ஒரு போர்ட். டார்கெட் குரூப் வந்துட்டு என்ன பண்ணும், அந்த டிராஃபிக் வந்துட்டு எதுக்கு போணுமோ அதுக்கு வந்துட்டு ரவுட்டிங் பண்ணும். ஸோ லிசனர் போர்ட் வந்துட்டு நம்ம எப்பவுமே 80 இல்லன்னா 443 இதத்தான் குடுத்து வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ எதுக்கு யூசர்ஸ் யாருக்குமே போயிட்டு எக்ஸாக்ட்டா அதோட அப்ளிகேஷன் என்னன்றது தெரியக்கூடாது. அப்ளிகேஷன் போர்ட் தெரியக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எந்த விதமான ஒரு கனெக்ஷன், எந்த விதமான ஒரு ரெக்வெஸ்ட் வந்தாலும் அது வந்துட்டு நம்மளுக்கு எந்த போர்ட்லேருந்து வரும்னா, இதுலேருந்து தான் நம்மளுக்கு போகும். ஓகேவா? ஸோ லோட் பேலன்ஸர்ங்கிறது நத்திங் பட் எவ்ளோ இன்கமிங் டிராஃபிக் வருது, அந்த டிராஃபிக்க ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுக்கறது தான் லோட் பேலன்ஸரோட வொர்க். லிசனரோட போர்ட் எப்பவுமே 80443ல நம்ம வைப்போம். இல்ல இன்கேஸ் நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் போர்ட் வேணும்னாலும் வச்சுக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க பப்ளிக்கா அத நீங்க குடுக்கும்போது நம்ம 80443ன்றத மாத்திக்குவோம். ஸோ டார்கெட் குரூப் என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சது. கலெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் டார்கெட்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ட் அப்படின்றத நான் எங்க என்ஷூர் பண்ணுது? குளோபல் ஆக்ஸிலரேட்டர் ரெஜிஸ்டர் பண்ணும். ஓகேவா? அந்த டார்கெட்ஸ அழகா பிரிச்சு அது என்ன அப்ளிகேஷனுக்கு அந்த ரெக்வெஸ்ட் வருதோ, அந்த அப்ளிகேஷனோட போர்ட்டுக்கு அது அழகா மாறி, அது அங்க போயிட்டு அந்த ரெக்வெஸ்ட்ட குடுத்துரும். குடுத்துட்டு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வேணுங்கும்போது இப்ப நீங்க உள்ள போயிட்டு நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு டீ ஷர்ட் ஏதோ ஒண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ரெக்வெஸ்ட் மூலியமா அப்ளிகேஷன சர்ச் பண்ணிட்டு, அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு, நீங்க என்ன எது சர்ச் பண்ணீங்களோ, அத அழகா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு திருப்பி குடுத்துரும். ஓகேவா?
ஸோ இந்த ஒர்க்லாம் வந்துட்டு டார்கெட் குரூப் பண்ணுது. ஹெல்த் செக் வந்துட்டு நம்ம இதுலயே நம்ம ஹெல்த் செக்ஸ் பார்த்துக்க முடியும். ஸோ வந்துட்டு டார்கெட் குரூப் ஹெல்த் செக் ஓகேவா இருக்கா? இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஓகேவா ரன் ஆயிட்டு இருக்கா? இந்த எல்லா இதையுமே வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மாதிரி நீங்க லோட் பேலன்ஸ்லயே நம்ம ஹெல்த் செக்ஸ் வந்துட்டு பார்த்துக்குவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மோஸ்ட்லி கிளையண்ட் ரெக்வெஸ்ட் பொறுத்து தான். ஸோ கிளையண்ட் வந்துட்டு எவ்வளோ ஆ எப்படி சொல்றது? எந்த அதிகமா யூஸ் பண்றாங்களா? எவ்வளோ யூஸ் பண்றாங்க? அவங்களோட லோடு எவ்வளோ இருக்கு? அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு அதுக்கு தேவையான மாரி டிஸ்ட்ரிபியூஷன பிரிச்சுட்டு, இது வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால, நம்ம இங்கருந்து நம்ம லோட பார்த்துக்குது. அங்க போயிட்டு சர்வர கிரியேட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ லிசனர் இவாலுவேஷன் நான் சொன்ன மாரி தான். உங்களோட டார்கெட் குரூப் அதோட ஆக்சுவல் போர்ட்டுக்கு வந்துட்டு நீங்க குடுக்குற ரெக்வெஸ்ட்ட கொண்டு போய் குடுத்துட்டு, அது திருப்பி ரிட்டர்ன் பேக் பண்ணுது. டார்கெட் செலக்ஷன்றது இங்க அப்படிதான். இப்ப நம்ம வந்துட்டு பார்த்தோம்ல, இந்த ரவுண்ட் ராபின் மெத்தடு, அப்புறம் லீஸ்ட் கனெக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு இங்க ஒர்க் வரைஞ்சு காமிச்சேன் இல்லையா? இதுதான். ஸோ என்ன பண்ணுதுன்னா, அது வந்துட்டு ஒரு ஒரு ரவுண்டா இந்த ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு இப்ப எப்படின்னா, அப்ளிகேஷன்ல இருந்து லோட் பேலன்சருக்கு அப்ளிகேஷன்ல இருந்து லோட் பேலன்சருக்கு போகுது. லோட் பேலன்ஸ்ல இருந்து டார்கெட் குரூப் மீட் பண்ணுது. டார்கெட் குரூப்ல இருந்து அப்ளிகேஷன எடுத்துருது. ஸோ இந்த அப்ளிகேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அது யாருக்கு குடுக்குது? அந்த சர்வர் அந்த எந்த ஒரு எண்ட் யூசர் கேட்டாங்களோ அந்த எண்ட் யூசர் குடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல அது ஒர்க் ஆகுறதுனால, ஒரு ரவுண்டா ஒரு பேட்டர்ன்ல ஒர்க் ஆகுறதுனால, இந்த ரவுண்ட் ராபின் பேட்டர்ன் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ டிராஃபிக் ஃபார்வர்டிங் அப்படின்ற ஒரு டெர்ம் இருக்கு. ஸோ இந்த டெர்ம் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்க ரெக்வெஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ரெக்வெஸ்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அனுப்புறோம் இல்லையா? எதுக்கு அனுப்புறோம்? ஒரு டார்கெட் குரூப்க்கு அனுப்பிச்சு, அந்த டார்கெட் குரூப் போயிட்டு நமக்கு எடுத்துட்டு வருது. ஸோ இங்கேருந்து அந்த போகுது இல்லையா? இந்த இதுதான் வந்துட்டு என்ன சொல்றோம்? டிராஃபிக் ஃபார்வர்டிங். ஸோ டிராஃபிக்க வந்துட்டு நான் என்ன சொல்றது? ஒரு எண்ட் யூசர்ட்ட இருந்து ஒரு டிராஃபிக் வந்து அந்த டிராஃபிக்க அங்கேயே நிறுத்தாம, அந்த டிராஃபிக் வந்துட்டு அப்ளிகேஷனுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ அங்க நம்ம என்னென்ன இந்த இடத்துல பார்த்தோமோ, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டெர்ம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் டிராஃபிக்ல இருந்து நான் இந்த குளோபல் ஆக்ஸலரேட்டருக்கு போறேன் அப்படின்னா, அது ரெஜிஸ்டர் டார்கெட்டா இருந்தா தான் போக முடியும். அந்த ஒரு டெர்ம். அதுக்கப்புறம் ஏஎல்பி இல்லன்னா வந்துட்டு ஏஎல்பின்றது லோட் பேலன்ஸ்ன்ற ஒரு டெர்ம். டார்கெட் குரூப்ன்ற ஒரு டெர்ம். ஸோ இங்க இந்த குளோபல் ஆக்ஸலரேட்டர்ல இருந்து அ ஏஎல்பிக்கு போறதா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு லோட் பேலன்ஸ்ல இருந்து டார்கெட் குரூப் போறதா இருக்கட்டும், இத வந்துட்டு ஒரு டிராஃபிக் ஃபார்வர்டிங்ன்னு சொல்லி டெர்ம்ஸ்ல சொல்லுவோம். ஸோ இப்ப அது உள்ள போய் என்ன சொல்றது? அவங்க அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு திருப்பி அத எடுத்துட்டு வந்துட்டு தருது இல்லையா? அந்த ரெக்வெஸ்ட்ட. அத எடுத்துட்டு வந்து தந்து இந்த ஃபுல் ஃபார்மேட் என்னன்னு சொல்ல ஒரு ரவுண்ட் ராபின் மெத்தட்ன்னு சொல்றோம். ஸோ இந்த மாரி நம்ம இப்ப பண்ணுன ஒவ்வொரு டெர்முக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாரி போர்ட் ஃபார்வர்டிங் இருக்கு. அந்த போர்ட் ஃபார்வர்டிங் வந்துட்டு என்னன்னா, டார்கெட் குரூப் வரைக்கும் 80443ல போச்சா? அதுக்கப்புறம் என்ன நேம்ல போச்சு? 5000ன்ற அப்ளிகேஷன் நேம் போச்சா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்? போர்ட் ஃபார்வர்டிங்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெலிவரி வந்துட்டு என்னன்ற மாரி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நமக்கு டெலிவரி திருப்பி தருது. ஹெல்த் செக்ஸ் வந்துட்டு பார்த்துக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ம். அதே மாரி